இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன விரும்புறதா உன் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா அவங்க சொன்னாங்க. ஆனா உண்மையில எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. நீ என்னோட மாமா பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்ககிட்ட அன்பா உரிமையா பழகின. அவ்வளவுதானே தவிர உண்மையில எனக்கு லவ் எல்லாம் எதுவும் இல்லை. என்னப்பா சொல்ற? கார்த்திக், என்ன பேசுறீங்க நீங்க? எங்க அம்மாவே சரின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன இப்ப வித்தியாசமா பேசிட்டு இருக்கீங்க? நான் வித்தியாசமெல்லாம் பேசலைங்க, தெளிவா தாங்க பேசுறேன். எனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. மாப்பிள்ள, மாமா, உங்க அத்தா தான் ஏதோ தில்லுமுல்லு வேலை பார்த்திருக்கா. அப்படியே சொல்றீங்க? என்ன எதுக்கு அவர் இப்படி பேசணும்? பாப்போம். சகலம் நம்ம கிட்ட பேசும்போதுதான் என்ன நடந்தது நமக்கு தெரியும். என்னம்மா, இப்பவாவது உனக்கு என் மேல இருந்த சந்தேகம் தீந்துதா? நீ இன்னொரு தடவை யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேங்க. இதுக்கு மேல யோசிச்சு சொல்றதுக்குலாம் எதுவும் இல்லை. ப்ளீஸ் கார்த்திக், கொஞ்சம் யோசி. என் பொண்ணை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அம்மா, முதல்ல இவர்கிட்ட பேசுறத நிப்பாட்டுங்க. என்ன வேணான்னு சொன்னவரு எனக்கு வேணாம், அவ்வளவுதாம்மா. நம்ம மாமாவாச்சே, நாம கல்யாணம் பண்ணா குடும்பம் ஒண்ணு சேரணும்னு நினைச்சுதான் நான் இவர் மேல ஆசைப்பட்டேன். இப்பதான் அவரோட மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டாருல்ல. இனிமே இத பத்தி நீங்க யாரும் பேச வேண்டாம். ரேவதி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத, கொஞ்சம் பொறுமையா இரு. ரேவதி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீ ஆசைப்பட்ட கார்த்திய உனக்கு கட்டி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. கார்த்தி ஏதோ கோவத்துல பேசுறாரு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, இவர்கிட்ட நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. எப்படி என் லவ் அவருக்கு புரியலையோ, நீங்க பேசி அவருக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிப்பட்ட லைஃப் எனக்கு வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சு இவரை இப்பவே இங்க இருந்து போக சொல்லுங்க. ரேவதி, நீங்க என்னங்க இவ கோபத்துல என்ன நம்ம பேசுறா? ரோகிணி, இங்க நடக்கிறதுல எதை நம்புறதுனே தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உன் தங்கச்சிக்கு என்னதாச்சு? எதுக்கு சாரி கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறா? அதாங்க நானும் உங்ககிட்ட கேக்குறேன்.